வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். கர்மான்னா என்னங்க? அதை எப்படி நம்ம தீர்க்கிறது? எல்லாத்துக்கும் வழி இந்த ஒரே கதையில் இருக்குது. ஒரு நாட்டில் சிறந்த அரசர் ஒருத்தர் ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு பிரியமான 3 மந்திரிங்க. அரசருக்கு பிரியம்னா அந்த மந்திரிகளோட திறமை தான். நியாயமானவங்க, நேர்மையானவங்க, உண்மையானவங்க. அப்போ கண்டிப்பாக அரசருக்கு அவங்கள பிடிக்க தான் செய்யும். அவங்கள எல்லா வேலைக்கும் பயன்படுத்தினார். ஆனால் அவங்கள பற்றி நிறைய புகார் கொஞ்ச காலமாக அரசருக்கு வந்துட்டுருக்கு. அந்த புகார் என்னன்னா, இவங்க மக்கள்கிட்ட உழைக்கிறேன்ட்டு அதிகமாக வரி வசூல் செய்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வரி கொடுக்காதவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்க. அரசருக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மக்களுக்காக உழைக்கிறாங்க, ஆனால் இவங்கள பற்றி ஏன் மக்கள் தப்பாக சொல்கிறாங்க? மக்கள்கிட்ட பிரச்சனையா, இல்லை இந்த மந்திரிங்க உண்மையாக நடக்கிறது பிரச்சனையா? எதுவுமே புரியல. அவர் தனக்கு தெரிஞ்ச சில பெரிய அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் ஒவ்வொரு விதமான பதிலை அவர்கிட்ட சொல்லிவிட்டு, நாங்கள் சொல்கிற இந்த விஷயம் எதுவுமே அந்த அமைச்சர்களுக்கு தெரிய வேணாம், நீங்கள் ரகசியமாக இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முடிவு கிடச்சிரும் அப்படின்னாங்க. அரசரும் உடனே அந்த 3 மந்திரிகளை கூப்பிட்டாரு. என்ன அரசே, ஏதாவது செய்யணுமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னாங்க. இல்லை, எனக்கு ஒரே ஒரு வேலை தான் பண்ணணும். உங்கள் 3 பேர்கிட்டையும் ஒரு பெரிய பெரிய கோணிப்பை ஒரே மாதிரி அளவு கொடுக்குறேன். பக்கத்தில் மாந்தோப்புக்கு போயிட்டு இதில் ஒரு மாதத்துக்கு தேவையான பழங்களை சேகரிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிட்டார். முதல்ல இருக்கிற மந்திரி ரொம்ப நேர்மையானவர். அவர் அங்கே போனவுடனே ஒரு மாதத்துக்கு தேவைன்னா அப்போது பழத்தை வச்சு சாப்பிட்ற அளவுக்கு கல் மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்ம நேரடியாக மரத்து மேலே ஏறி தான் பறிக்கணும் அப்படின்னு மரத்து மேலே ஏறி சில பழங்களை பறித்து எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பழுக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளில் பழுக்கிற அளவுக்கு பழத்தை எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் நல்லா உடனே சாப்பிட்ற அளவுக்கு சில பழங்களை எடுத்துக்கிட்டு அங்கே வந்து பார்த்தா அவருக்கு ஆச்சரியம். ஏற்கனவே 2 மந்திரிகளும் அங்கே வந்துட்டாங்க. இதில் ஒரு மந்திரி காலையிலேயே வந்துட்டாராம். அடுத்தவர் மத்தியானம் தான் வந்திருக்காரு. இதில் 2வது மந்திரி காலையிலேயே வந்தார் இல்லையா, அவர் கொஞ்சம் சோம்பேறி. யார் சாப்பிட போகிறாங்க, எங்கே போக போகுது, இது எதுவுமே தெரியலன்னும் போது எப்படி எடுத்துகிட்டு போனால் என்ன அப்படின்னு சொத்த பழங்களையும் அழுகின பழங்களையும் எடுத்து மூட்டையில் வச்சுக்கிட்டு மேலே நல்ல பழங்களாக அரசர் பார்த்தா தப்பாக நினைக்காத அளவுக்கு நிரப்பி காலையிலேயே வந்துட்டார். 3வது மந்திரியோ தந்திரசாலி. இவர் கீழே இருந்த சரகு, இலை, அப்புறம் கல், மண், கட்டை எது கிடைச்சாலும் அந்த பையில் போட்டு நிரப்பினார். மேலே மன்னர் பார்த்தா தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் மாம்பழத்தையும் போட்டுட்டார். 3 பேரை மூட்டை கட்டிட்டாங்க. இப்போ 3 பேரும் அரசர் முன்னாடி வந்து நின்னாங்க. அரசே, நீங்கள் எங்களை நம்பி ஒப்படைச்ச வேலையை நாங்கள் சிறப்பாக செஞ்சிட்டோம். இதை நாங்கள் என்ன செய்யணும், யாருக்கு கொடுக்கணும், எங்கே போய் இதை சேர்க்கணும், எல்லாமே நீங்கள் சொல்லிவிடுங்க, நாங்கள் உடனே கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாங்க. அரசர் உடனே இருங்கப்பா, அந்த மூட்டையை அவங்கவுங்க முன்னாடி அப்படியே வைங்க அப்படின்னு காவலாளியை கூப்பிட்டு அவங்கவுங்க மூட்டையோட ஒவ்வொரு சிறைச்சாலையில் அவங்கள அடைச்சிடுங்க அப்படின்ட்டார். அரசே, என்ன இது அப்படின்னு அந்த 3 மந்திரிங்களும் கேட்டாங்க. இல்லைப்பா, உங்களுடைய ஒரு மாத உணவு தான் இது அப்படின்னார். இதில் பழங்களை பார்த்து பார்த்து எடுத்த முதல் மந்திரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற 2 பேருக்கும் உள்ளுக்குள்ளே பயம். இது ஏதோ மன்னர் நம்மக்கிட்ட விளையாடுறாரு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம். இந்த முதல்ல பழம் எடுத்த அந்த மந்திரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பழத்தை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக ஓய்வு எடுத்துகிட்ருக்காரு. அடுத்த மந்திரி தேவையில்லாமல் அழுகலான சொத்த பழங்களை சாப்பிட்டு அவருக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப துன்பப்பட்டார்.
மூணாவது மந்திரியோ கல்லை மண்ணை எடுத்தால் எப்படிங்க சாப்பிட முடியும்? அவர் எதையும் சரியாக சாப்பிட முடியாமல் ரொம்ப மயக்கமாகவே படுத்து கிடந்தார். இந்த கதை சொல்கிற பாடம், இந்த கதையில் வர பை தான் நம்மளுடைய வாழ்க்கை. நாம் செய்கிற எண்ணம் செயல் அந்த பையில் தாங்க நிரம்புது. கனிகள் அப்படின்றது காலம், அதை நம்ம எப்படி நிரப்புகிறோன்றதை பொறுத்தது. இந்த அமைச்சர்களுக்கு முதல்ல தெரியாது நாம் நிரப்புகிற பை தான் நமக்கு உணவாக போகுதுன்னு. நாம் இன்றைக்கி செய்கிற எந்த செயலும் உடனே பலன் தராது. ஆனால் நிச்சயம் காலம் கடந்து ஒரு நாள் நம்ம செஞ்ச அத்தனையும் நம்மக்கிட்ட திரும்பி வரும். நாம் யாரும் பார்க்குறதில்ல அப்படின்னு ரகசியமாக செய்கிற செயலுக்கோ நிச்சயமாக நாம் தான் பொறுப்பேற்க. நீங்கள் உங்கள்கிட்ட வச்சிருக்கிற வாழ்க்கை அப்படின்ற பையில் அன்பையும் உதவியும் நிரப்புனீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு தேவைப்படும் போது அதை உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் நல்ல நேரத்தில் அந்த அன்பும் உதவியும் உங்களுக்கு உணவாகவும் மருந்தாகவும் துணையாகவும் வந்து சேரும். அதே பையில் நம்ம வெறுப்பையும் மற்றவங்களை அழிக்கணுன்ற எண்ணமும் சேகரித்து வச்சா அதுதான் நமக்கு திரும்பி வரும். இதுக்கு ஒரு நேரடியான உதாரணம் ஒன்று சொல்லணும். ஒருத்தர் கோபத்தில் ஒரு மரக்கன்றை வெட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இது அவருடைய எண்ணம். அந்த மரம் எனக்கு இடையூறாக இருக்குது அப்படின்ற வெறுப்புன்ற விதை இந்த செயலை செய்ய வைக்குது. மரத்தை வெட்டுறது தான் கர்மா உருவாகிறது. விளைவு என்ன ஆகுது? பல காலம் கழித்து அவருக்கு நிழல் தேவைப்படும் போது அந்த மரம் அங்கே இருக்காதுங்க. இப்போ ஏற்படுற வெப்பத்தையும் வெயில் தாக்கத்தையும் அவர் அனுபவிச்சு தரங்க ஆகணும். அதான கர்மாவோட பலன். சில கர்மாக்களை நம்ம பல காலம் சேர்த்து வச்சு பிறவி எடுக்கும்போது சிறிய மூட்டையிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரோம். இந்த பிறவியில் சேர்த்து வைக்கிற பார்வம் நமக்கு அடுத்த பிறவியில் தான் கிடைக்கும். ஒரு விவசாயி இன்றைக்கி அறுவடை செய்கிறாரு அப்படின்னா அது ஏற்கனவே விதைச்ச விதை, இன்றைக்கி விதைச்ச விதை கிடையாது. அவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி விதைச்சிருந்தால் தான் இன்றைக்கி அறுவடை செய்ய முடியும். அதுபோல தான் நம்முடைய இப்போ படுற கஷ்டத்துக்கு கடந்த கால செயல்கள் தான் விளைவு. உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கும், கெட்டவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கும். இது ஒரு வங்கி சேமிப்பு மாதிரி தாங்க. ஒரு தீயவன் எப்போவோ செஞ்ச ஒரு நல்ல செயலுக்கான பலனை இப்போ அனுபவிச்சிட்ருக்கலாம். அவனுடைய இப்போதைய தீய செயல் அவனுடைய வங்கி கணக்கில் போய் பதிவாகி அது அவனுக்கு அடுத்த பறவையில் நிறைவேறலாம். கர்மாவை மாற்ற முடியுமா? நிச்சயமாக மாற்ற முடியும். அறிவியல் படி விதியை மதியால் வெல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் தொடர்ச்சியாக எந்த விஷயத்தை உங்களுடைய மூளையில் பதிவு செய்கிறீங்களோ அது அடிக்கடி உங்கள் ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கிறோம். அதுபோல தான் நம்ம மனசில் தீய எண்ணங்கள் இல்லாமல் நல்ல பக்தியான சிந்தனைகள் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தால் போன ஜென்மத்தில் எது செஞ்சோம் என்ன செஞ்சோன்னு தெரியாமல் எல்லாமே மறைஞ்சு போயிடும். இனி வர பிறவியில் தவறு செஞ்சாலும் அதுவும் நம்மளை நெருங்காது. இறைவனை நினச்சிக்கிட்டு வாழுங்க, உங்களுடைய பாவம் கரைஞ்சி போகும். விதின்றது உங்கள் வாழ்க்கையில் திரைக்கதை மாதிரி தாங்க. மதின்ற பேனா இருக்குது, அதை வச்சு உங்களுடைய விதியை மாற்றி எழுத முடியும். ஆமாம், நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இறைவனை வணங்கிட்டு என்ன தவறு செஞ்சாலும் அது உடனே இறைவன் மன்னிச்சிருவாருன்னு. தவறு செஞ்சுட்டு திரும்பவும் இறைவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும்போது நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிற தைரியம் யாருக்குமே இல்லை. அந்த இடத்துலையும் போய் நம்ம மீண்டும் பொய் தான் சொல்கிறோம். இறைவா எனக்கு மாத்திரம் எதுக்கு இந்த தண்டனை, அவன் தானே தப்பு பண்ணான் அப்படின்னு நம்ம மற்றவனை தான் குறை சொல்கிறோம். எந்த இடத்துலையும் நம்ம ஒத்துக்கிறது இல்லை. நிச்சயமாக நம்ம யாருக்கும் எந்த வித துரோகமும் செய்யாமல் நிம்மதியாக வாழணுன்னா நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணமும் தொடர்ச்சியாக நம்ம மனசில் இருந்தால் நிச்சயம் அது நல்லதாக மாறி நம்மளுடைய கர்மாவும் நம்மளை நெருங்காது, நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது போல் இன்னும் நிறைய நல்ல தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணையலாம்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி. சாந்தி வெற்றிவேல்.